அன்னைக்கு லஞ்சுக்கான மெனு வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், அப்புறம் முருங்கக்கா போட்டு சாம்பார் வச்சிருந்தேன். அப்புறம் முட்டை வேக வச்சு ஒரு ஃப்ரை மாரி பண்ணியிருந்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல், தயிரு. பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தி 2 பேக் பண்ணி குடுத்துருந்தேன். அது போக 2 மீதி இருந்தது. நம்மளோட ரொட்டீன் ஒர்க்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது கிளீனிங் ஒர்க் அப்டின்ட்டு பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த ஃபுல் டே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப நாளா கிச்சன்ல வந்து பெண்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த செலவு பெட்டி வந்து எனக்கு கிளீன் பண்ணாத ரொம்ப நாளா ஒரே அழுக்கு எண்ணெய் பிசுக்கா இருந்தது. சரி அன்னைக்கு அத கிளீன் பண்ணிரலான்ட்டு அந்த வேலையும் பார்த்தேன். 2 வேல மட்டும் இன்னைக்கு செஞ்சிரலாம். சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிரலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இனி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளீனிங் பண்ணிரலாம் அப்டின்ட்டு பார்த்துட்டு இருக்கேன். அதே மாரி இந்த மஸ்கிட்டோ நெட்டுமே வந்து கிச்சன் ஜன்னல்ல இருந்தது. பயங்கர தூசியா இருந்தது. ஜன்னலுமே எல்லாம் அழுக்கா தான் இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லா தொடச்சு விட்டுட்டு, அந்த மஸ்கிட்டோ நெட்டுமே எல்லாம் வாஷ் பண்ணி, அதுக்கப்புறம் காய வச்சு, அத மறுபடியும் கொண்டாந்து எல்லாம் மாட்டி விட்டுட்டேன். கழுவி வச்ச செலவு பெட்டியுமே காஞ்சிருச்சு. அதுலயும் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். அன்னைக்கான டாஸ்க்க சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ணிட்டோம் அப்டிங்கிற மாரி மனசுக்கு ஒரு திருப்தி இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.